சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கைரேகை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேலைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் தொடர்பாக அவ்வப்போது புதிய விதிகள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் வைத்துள்ள அனைவருமே இதனை செய்ய வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் மார்ச் 31ஆம் தேதி காலக்கெடுவுக்குள் அனைத்து குடும்ப உறுப்பினரின் கைரேகையும் ரேஷன் கடையில் உள்ள இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். ரேஷன் கடைகள் மூலம் மாநிலத்தின் மக்கள் தொகையில் சுமார் 7.5 கோடி தனிநபர்கள் பயனடைந்து வருகின்றனர். தற்போது சுமார் 6.96 கோடி தனிநபர்களின் ஆதார் எண்களை அவர்களது குடும்ப அட்டைகளுடன் இணைத்துள்ளனர். பயோமெட்ரிக் தரவை பிடிஎஸ் உடன் ஒருங்கிணைத்து அதன் மூலம் அடையாளம் காணும் செயல்முறையை நெறிப்படுத்தி ரேஷன் பொருட்கள் சரியான நபர்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்ய இந்த இணைப்பு முக்கியமானது. சமீபத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு குடும்ப அட்டைகளில் 18.61 லட்சம் அந்த்யோதயா ஆன் யோஜனா திட்டத்தின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இது சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு ஆதரவளிக்க வடிவமைக்கப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முதன்முறையான திட்டமாகும். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை. அதாவது இது தவிர அரசாங்கம் புதுமையான ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது பயனாளிகள் உணவு பொருட்களை அணுகும் விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்த முன்முயற்சியின் கீழ் தனிநபர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள எந்த நியாய விலை கடைகளிலிருந்தும் உணவு பொருட்களை வாங்கலாம். ஆனால் இதற்கு கைரேகை பதிவு அவசியமாகும். இதன் மூலம் பயனாளிகள் தங்கள் ரேஷன் பொருட்களை எந்தவித சிரமமும் இன்றி பெற்றுக்கொள்ளலாம். எவ்வாறாயினும் இன்னும் பலர் தங்கள் கைரேகையை ரேஷன் கடைகளில் பதிவு செய்யவில்லை. குறிப்பிட்ட தேதிக்குள் இணைக்கவில்லை என்றால் அவர்களின் குடும்ப அட்டை நிராகரிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இதனை பற்றி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நெருக்கடியான பிரச்சினைக்கு தீர்வு காண அனைவரும் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்ய குறிப்பிட்ட தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அறிவித்துள்ளார். இந்த முகாம்கள் இதுவரை கைரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு உதவி வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் கைரேகையை பதிவு செய்வதை உறுதி செய்கிறது. மார்ச் 31ஆம் தேதி காலக்கெடு நெருங்கி வருவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது கைரேகையை ரேஷன் கடைகளில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அணுகலை எளிதாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதாவது சென்னை மக்களுக்கு ஷாக் நியூஸ். ஆட்டோ கால் டாக்ஸிகள் ஓடாது. அதாவது சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் ஆட்டோ கால் டாக்ஸிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் பல்வேறு
கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டம் அறிவுறுத்தியுள்ளன. அதன்படி சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மார்ச் 19ஆம் தேதி ஆட்டோ கால் டாக்ஸிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவது, கால் டாக்ஸி செயலிகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 19ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் போது செயலர் ஆர். வெற்றிவேல் நிருபர்களிடம் கூறியதாவது: ஆட்டோ மீட்டர் கட்டணம் கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்படாமல் இருந்து வருகிறது. கால் டாக்ஸி செயலிகளான ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடம் சுமார் 30% கமிஷனாக வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இதை கைவிட்டு சந்தா முறையில் அவர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்க அரசு சார்பில் உத்தரவிட வேண்டும். அதேபோல் ஆன்லைனில் பயணிகளிடம் பணம் வசூல் செய்வதை கைவிட்டுவிட்டு ஓட்டுநர்களிடம் நேரடியாக அவர்கள் வசூலிக்கும் வசதியை கொண்டு வர வேண்டும். இருசக்கர வாகனங்களை டாக்ஸியாக பயன்படுத்தும் போது அதற்கு வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் போர்டு கட்டாயமாக அவர்கள் பொருத்த வேண்டும். கால் டாக்ஸியான பிரத்யோக செயலியை அரசு சார்பில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர், உள்துறை செயலர், போக்குவரத்துத்துறை ஆணையர் உள்ளிட்டோரிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எங்களது கோரிக்கை தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாக மார்ச் 19ஆம் தேதி சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் அனைத்தும் முழு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறது. இந்த போராட்டமானது எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் அரங்கம் அருகில் ஓட்டுநர்கள் அனைவரும் ஈடுபட்டு தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமத்தை தமிழக அரசின் தலைமை செயலரிடம் ஒப்படைக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதுதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நாங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம்.